நல்லா இருந்தது. நல்லா இருந்ததா? என்ன விஷயம் சொல்ல வந்தீங்க இந்த படத்துல? இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா சின்ன பசங்க பார்க்குற மாதிரி இருக்கு. ஒரு ஆடை பற்றின கதை. அவங்க அந்த ஆட்டுக்காக நிறைய கஷ்டப்பட்டு நிறைய பேர்கிட்ட கடன்லாம் கேட்டு காசை வாங்கி அந்த ஆடுக்கு அவங்க வந்து அது பேர் என்ன முஸ்லீம் அவங்களுக்கு இப்போது பிரெக்னன்சி அவங்களோட ஒய்ஃபுக்கு அவங்க காசு இல்லை. ஆனால் கடைசியில் அந்த பசங்க தான் காசை ரெடி பண்ணி அந்த முஸ்லீம் கொடுத்தாங்க. குழந்தைங்க நல்லா இருந்தது. ரியலிஸ்டிக்காக இருந்தது. அந்த ஊர்க்காரங்க மாதிரியே இருக்கு. சின்ன பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. புஜ்ஜின்ற மாதிரி ரொம்ப அந்த புஜ்ஜி ஆடு மேலே இதை பார்த்ததுக்கப்புறம் ஆட்டுக்கறி யாரும் சாப்பிடக்கூடாது அந்த மாதிரியான ஒரு இதுதான். ஏன்னா அதுவும் ஒரு உயிர், செல்லமாக வளர்க்குறோம், அதை எப்படி அடித்து சாப்பிடணும்னு தோணுமா அந்த மாதிரி தான் அது. அதை வச்சு தான் எடுத்திருக்காங்க. பிற உயிர்களையும் தன் உயிராக நினைக்கணுங்கிறத இந்த கதை சொல்லுது. நான் டைரக்டர் வந்து நல்ல ஒரு திரைக்கதை அமைச்சு பண்ணியிருக்காரு. செகண்ட் ஹாப்லாம் நல்ல ஒரு குழந்தைங்க சூப்பராக நடிச்சிருக்காங்க. அதில் இருக்கிற குழந்தைங்க எல்லாமே ஏற்கனவே நம்ம படத்தில் பார்த்த முகம் கிடையாது, எல்லாம் புதுமுகம் தான். ரொம்ப இன்வால்வ் ஆகி நடிச்சிருக்காங்க. ரொம்ப அது நடித்தது மாதிரி தெரியல, எல்லாம் வாழ்ந்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஒரு அணுப்பட்டின்ற ஒரு கிராமத்தில் எல்லோரும் வாழ்ந்துருக்காங்க. அந்த ஆட்டுக்குட்டியும் வந்து ஒரு ஒரு அந்த குடும்பத்தோட ஒரு உயிராக தான் நினச்சி வளர்த்துருக்காங்க. சின்ன வயசில் நிறைய பேருக்கு நிச்சயமாக எனக்கு ஞாபகம் வந்துருக்கு. எனக்கு வந்து மாடு, எங்கள் வீட்டில் மாடு வளர்த்தாங்க. அந்த மாடை விற்றுட்டாங்க. எனக்கு ரொம்ப 2 நாளாக நான் சாப்பிடவே இல்லை, அவ்வளோ அழுது. ஏன்னா அந்த மாடு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் தான் புல் போடுவேன், வைக்கோல் போடுவேன். இது கனெக்ட் ஆகுது. ஸோ நாங்கள் இப்போ ஆடுங்கும் போது அப்புறம் அதான் இவங்களே வளர்த்துருக்காங்க. அப்பா தெரியாமல் கொண்டு விற்றுட்டாரு. அப்போ ஆடை காணுங்கும் போது அந்த பாப்பா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அதனால் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. போராடிக்காமல் போகுது. எல்லோரும் பார்க்கணும், சப்போர்ட் பண்ணணுன்றது தான் எங்களுடைய ஆசை. படம் நல்லா இருக்குது, போராடிக்காமல் போகுது. இல்லை நல்லா இருந்தது நிஜமாவே. அனிமல்ஸ் வந்து கேர் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த அனிமல்ஸ் வந்து நான்வெஜ்ஜாக இது பண்ணுறது, ஒரு பியூர் வெஜிடேரியனாக அந்த சின்ன பசங்களை ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா ஆட பார்த்துக்கணும். மியூசிக் நல்லா தான் இருந்தது. பிடிச்சிருந்தது, ரொம்ப செம்மையாக இருந்தது. அந்த ஆடை வந்து கண்டுபிடிக்கணும், அந்த குழந்தைங்களு அந்த பாப்பாவுக்கு அந்த ஆடு வேணும்னு சொல்லி சொன்னாங்க. செம்மையாக நடிச்சிருந்தாங்க. பிடிச்சிருந்தது. பார்ப்போம் வீக்கில். நல்லா பிடிச்சி. இது விலங்குகளை துன்புறுத்தக்கூடாது. எனக்கு பிடிச்சிருந்தது. நல்லா இருந்ததுங்க, பிடிச்சிருந்ததுங்க. ஆட்டை வளர்க்குறாங்க, அதை யாரும் கொல்லக்கூடாது அப்படின்னு பாசமாக இது பண்ணுறாங்க. ரொம்ப தேடி அதை ஆட்டை தேடி போகிறாங்க. டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, விறுவிறுப்பாக இருந்தது. பசங்க நல்லா நடிச்சிருக்காங்க. பிடிச்சிருந்தது. பார்க்கலாங்க, நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்குண்ணே, நல்லா பிடிச்சிருக்கு. இந்த பிள்ளைகள்லாம் வந்திருக்கு, நான் கூப்பிட்டு வந்தோம்ல. படத்தில் சொல்ல வந்திருக்காங்கன்னா அந்த ஆடை வச்சு தான். ஆடை வந்து கசாப் கடைக்கு போகுது பார்த்தீங்களா, வெட்டுறதுக்கு. அதை காப்பாற்றணும், அந்த குழந்தைக்கு பிடிச்ச ஆடுங்கன்னா அங்கங்கே போய் கடைசியில் ஒரு ஃபேமிலியாக கொண்டு வந்து அதை லாஸ்ட்டில் வந்து கடைசியில் அவங்ககிட்ட வந்தோடனே அது ஒரு பட்டிங்கிறத முடிச்சிடுறாங்க. குழந்தை நல்லா ஆயிடுச்சு. இந்த மாதிரி கதை யாருமே எடுத்து செய்யலை, இது வரைக்கும் புதுசாக செஞ்சுருக்காங்கல்ல. அப்படிங்கும்போது நம்ம பார்க்கணும், கொஞ்சம் ரசிக்கணும். நல்லா இருக்கு. அந்த குழந்தை தாங்க அருமையாக நடிச்சிருக்கு. அந்த பொன் குழந்தை தான் அருமையாக நடிச்சிருக்கு. அதெல்லாம் எப்படி அடித்து சொல்லி கொடுத்தாங்களோ இல்லை எப்படி சொல்லி கொடுத்தாங்க, அதெல்லாம் நல்லா சூப்பராக அடிச்சிருக்கு அந்த குழந்தை. மியூசிக் நல்லா இருக்கு. கார்த்திக் ராஜா தான் நல்லா படிச்சு பார்க்கலாம்.